முதலமைச்சரின் முகாம் நடக்கும், அதுக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரி வருவான்னு சொல்லி எங்களுக்கு செங்கீரைக்கு ஒரு அதிகாரியை போட்டுருக்காங்க. விளையாட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து விளையாட்டுத்துறையிலேருந்து ஒரு அதிகாரி போட்டுருக்காங்க. அவர் முன்னிலையில் வந்து பிஓ ஆஃபீஸ் என்கொயரி போகும்போது நாங்கள் வந்து அங்கே நடந்த தவறை சில வித எடுத்து சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக அவர்கிட்ட வீடியோவே அவர் எனக்கு முன்னாடி இருந்த அதிகாரியை தப்பு பண்ணாங்க, செங்கீரை வருவாய் கிராமத்தில் உள்ள மீனியல் தப்பு பண்ணுறாப்புல தப்பு, அதனால அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரிமளத்தில் மாற்றிருக்கு, தவறுதலாக திருத்தப்பட்டது உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் தெளிவாக கொடுத்தாப்புல. அதுக்கு நான் உதாரணம் என்னன்னா, இந்த உண்மை நகல்னு இருக்கு, தாசில்தார் ஆஃபீஸில் பத்திரம் பண்ணப்பட்டது, இதில் தாசில்தார் கையெழுத்தம் இல்லை. எங்களுக்கு 3 வருவாய் கிராமம் எங்கள் செங்கீரை வில்லேஜ் பஞ்சாயத்து வில்லேஜுக்கு கிராம அலுவலகத்துக்கு செங்கீரை வருவாய் கிராமம், ராய ரகுநாத சமுத்திர வருவாய் கிராமம், ராயாபுரம் வருவாய் கிராமம், 3 வருவாய் கிராமம் சேர்ந்தது ஒரு செங்கீரை கிராம நிர்வாக அலுவலகம். இன்னைக்கு நாங்கள் மீனியல் வருவாங்க, அவங்கள்ட்ட கேள்வி கேட்போம், ஏன் விஓ ஆஃபீஸ் இங்கே சட்டத்துக்கு புறம்பா எடுத்துகிட்டு போனீங்க? ஏற்கனவே விஓ ஆஃபீஸு இங்கே செங்கீரையில் இருந்துச்சு, அதை வந்து செங்கீரையிலேருந்து ஒரு மாற்று ஊராட்சிக்கு மாற்றணும்னா இந்த ஊராட்சியில் தேவையில்லாத பட்சத்துக்கு தான் மாற்றணும். அவங்க வந்து இங்கேருந்து விஓ ஆஃபீஸை சட்டத்துக்கு புறம்பா ஒரு கேஸ் இருக்குது, 19/1/2024 அன்னைக்கு நீதியரசர் நீங்கள் அறிக்கை சமர்ப்பிக்கணும், வந்து இந்த கட்டணத்துக்கு ஏன் நீங்கள் விஓ ஆஃபீஸ் ஒன்று கட்டுறீங்கன்னு சொல்லி நாங்கள் போட்ட கேஸுக்கு நிப்பாட்டி வச்சதை ஃபினிஷிங் பண்ணி இன்னைக்கு விஓ ஆஃபீஸ் அங்கே போயிடுச்சு. சட்டத்துக்கு புறம்பா ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அப்படின்னு நாங்கள் 2 தீர்மானத்தை போட்டு கோர்ட்டுக்கு போகலாம்னு 2 தீர்மானத்தை போடுறோம் சார். அது என்னென்ன தீர்மானம்? ஒன்று வந்து விஓ ஆஃபீஸ் இங்கேருந்து எங்களுக்கு போயிடுச்சு சார், அது ஒன்று. இன்னொன்று, ஒரு முகாமில் ஒரு அதிகாரி முன்னிலையில், அதுவும் மாவட்ட விளையாட்டுத்துறை சார்பில் ஒரு அதிகாரி வர்றாங்க, அவர் முன்னிலையில் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வீடியோ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன், நான் எடுத்து தரேன், நீங்கள் கொண்டு போங்க கொடுத்து எல்லாம் ஆனப்புறமும் அதுக்கான எந்த ரியாக்ஷனும் இல்லை, எந்த ஒரு நடவடிக்கை இல்லைன்னா நாங்கள் கத்திட்டே போகிறத எங்கள் மேலே 189 5 பேருக்கு மேலே கூடுனா 189/2 போடலாம். அது என் சட்டம் எங்கள் மேலே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயே என் மேலே எங்கள் அம்மா மேலே என் ரத்த உறவு என் சித்தப்பா மேலே 206 பேர் அரெஸ்ட் ஆனதுல 3 பேர் மேலே கேஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் பஞ்சாயத்தில் வந்து கூடுதலாக 2 தீர்மானம் கேட்டிருக்கீங்க. ஆமாம் சார். அது என்னென்ன தீர்மானம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரியும் சார். ஒன்று, இங்கேருந்து விஓ ஆஃபீஸ் போயிருக்கு, தவறுதலாக போயிருக்கதை நாங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கை தொடர்ந்து மீட்டு கொண்டு வர்றதுக்காண்டி ஒரு தீர்மானம் சார். இன்னொன்று வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் ஒரு ஒரு அதிகாரி முன்னிலையில் கொடுக்கும்போது அவர் வந்து அதை கொண்டுட்டு போயிருக்கணும், மேலே அவர் கொண்டு போகல, அதனால அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் போட்டிருக்க தீர்மானம் இங்கே என்ன போட்டிருக்கோம்னா, இந்த வருவாய் கிராமத்தில் ஒரு பையன் தப்பு பண்ணியிருக்கேன், அது ஆர்டிஓவுக்கு தெரியும், தாசில்தாருக்கு தெரியும், ஆர்ஐக்கு தெரியும், விஓவுக்கு தெரியும், முன்னாடி இருந்த விஓவுக்குன்னு தற்போதைய விஓஓ ரெங்கசாமி அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஒரு தமிழ்நாடு இல்லம் தேடி முகாமில், முதலமைச்சர் முகாமில், வேற எதுலையும் கொடுக்கல. ஆனால் அந்த அதுக்கான ஜீவோவே வச்சிருக்கேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, ஒரு அமைச்சர் மேலேயோ ஒரு அரசாங்கத்து மேலேயோ தவறுதெல்லாம் ஒரு பதிவு நான் இட முடியாது. இதை பார்த்துக்குங்க, செங்கீரைக்கு வந்திருக்காரா, சொக்கலிங்கம் செக்ரட்டரி தான் அதுக்கு ஒரு அதிகாரி, அவரோட சேர்ந்து விளையாட்டுத்துறை அதிகாரியும் ஒருத்தர் வந்திருக்காரு. வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் அதுக்கு நாங்கள் எடுத்து முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, எந்த ரியாக்ஷன் இல்லை. அதனால் நாங்கள் இந்த லெக்கில் தீர்மானமாக போட்டுக்கிட்டு மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம்னு ஒரு ஐடியாவில் தீர்மானம் போட்டுருக்கோம். பொதுமக்களாக போட்டிருக்கோம் சார். உங்கள் பேர்? என் பேர் வந்து செங்கீரை கே சாத்தையா. நான் வந்து 5வது வார்டு உறுப்பினராக இருக்கேன், எங்கள் அம்மா வந்து தலைவராக இருக்காங்க. பேச்சுரிமைங்கிறது எங்களுக்கு கிடையாது, அதனால தான் இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறோம். வெளியில் பேசுனா 189/2 விழுந்துடும் சார். அதனால் பயந்து இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறோம் சார். எங்களோட கருத்தை எடுத்து வைக்கிறோம் சார். இந்த லெக்கில் சட்டம் பாயாது சார், ஏன்னா இது வந்து மக்கள் கூடி அதனால தான் கிராம சபை, இது எங்களோட சபை, நாங்கள் முடிவெடுக்கிறது. அதனால் இந்த இடத்துல நாங்கள் எங்களோட கருத்தை அழுத்தமாக பதிவு பண்ணுறோம் சார். இதுக்காச்சும் ரியாக்ஷன் இருக்குமா? இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தூங்குறாங்களா இல்லை நடவடிக்கை எடுப்பாகலாம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார்.